பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதல்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் துணை முதல்வர் விஜய்குமார் சின்ஹாவின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. 243 தொகுதிகளை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மொத்தமுள்ள 3,75,00,000 வாக்காளர்களில் 10,72,200 பேர் புதிய வாக்காளர்கள் ஆவர். அவர்களில் 7,38,000 பேர் 18 மற்றும் 19 வயதிற்கு உட்பட்டவர்கள். 1,314 வேட்பாளர்களில் 122 பெண் வேட்பாளர்களும் களமிறங்கியுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ரகோபூர் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவும், மகுவா தொகுதியில் அவருடைய சகோதரர் தேஜ் பிரதாப்பும் போட்டியிடுகின்றனர். துணை முதலமைச்சர்கள் சாம்ராட் சௌத்ரி தாராப்பூர் தொகுதியிலும் விஜய்குமார் சின்ஹா லக்கிச்சாரை தொகுதியிலும் போட்டியிட்டனர். 121 தொகுதிகளில் உள்ள 45,341 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலையிலேயே நீண்ட வரிசையில் நின்று மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். பீகாரின் வளர்ச்சிக்காக வாக்களித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். करेगा तब ना हम लोग को बचाएगा, हम लोग आगे बढ़ेंगे। मुद्दा मेरा विकास है, विकास होना चाहिए, विकास जरूरी है युवाओं को। லக்கிச்சாரை தொகுதியில் வாக்குச்சாவடிகளை பார்வையிட சென்ற அந்த தொகுதியின் பாஜக வேட்பாளரும் துணை முதலமைச்சருமான விஜய்குமார் சின்ஹாவை கோரியாரி கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவர்களை பார்த்து மிரட்டும் தொனியில் அவர்கள் அனைவரையும் குண்டர்கள், தேச விரோதிகள் என விஜய்குமார் சின்ஹா கூறினார். இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் துணை முதலமைச்சரின் வாகனத்தின் மீது கற்கள், காலணிகள், சாணம் ஆகியவற்றை வீசி தாக்குதல் நடத்தினர். சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினரும் அதிரடி படையினரும் மக்களை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் விஜய்குமார் சின்ஹா ஊருக்குள் நுழைய அனுமதிக்க முடியாது என மொத்த கிராமமும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதற்கிடையே பாதுகாப்பு காரணங்களுக்காக சில வாக்குச்சாவடிகளில் 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மற்ற பகுதிகளில் அமைதியாக நடந்த தேர்தல் மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. வரிசையில் நின்றவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேர்தலையொட்டி பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு 1500 துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாலை 5 மணி நிலவரப்படி 60% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.